லிச்சன் பிளானஸ் பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோல லிச்சன் பிளானஸ்னால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் எப்படி அந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்தாங்க அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம். இந்த பெண்ணுக்கு வயசு 15, ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. டியூரிங் கோவிட் இவங்களுக்கு வந்து லிச்சன் பிளானஸ் வந்தது. நார்மலா இருந்த அவங்களுக்கு அந்த கோவிட்ல ஆன்லைன் கிளாஸஸ், வீட்டை விட்டு வெளியே போக முடியல, விளையாட முடியல, மத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியல. அதனால அவங்களுக்கு வந்து மனசோர்வு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், நல்லா மத்தவங்க கூட சிரிச்சு பேசி விளையாடக்கூடிய ஒரு ஆளு, கலகலப்பா உள்ள ஆளு. திடீர்னு கோவிட்னால யார்கிட்டயுமே கம்யூனிகேட் பண்ண முடியாம போனதுனால, அதுவும் இல்லாம ஆன்லைன் கிளாஸஸ், பேரண்ட்ஸ் கண்ட்ரோல், நினைச்சது சாப்பிட முடியல, நினைச்ச இடத்துக்கு போக முடியல அப்படின்ற ஒரு ப்ரெஷர்ல இருந்திருக்காங்க. அந்த நேரத்துலதான் இவங்களுக்கு இந்த எல்பி வந்திருக்கு. 2020ல இருந்து 2023 வரை இவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. அதை தாண்டி இவங்களுக்கு மென்சஸ்லயும் இஷ்யூ ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி மென்சஸ் ப்ராப்ளமா இருந்ததில்லை. அவங்கள விவேகானந்தா ஹோமியோபதி கிளினிக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. நாம அவங்கள கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் பண்ணி அவங்களுடைய எல்லா சிம்டம்ஸும் கேட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அந்த பொண்ணுகிட்டையும் பேசி அதுக்கப்புறம் சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். 2023ல இருந்து 2026 வரை இப்ப லாஸ்ட் மந்த் கூட அவங்க ட்ரீட்மெண்ட் வந்திருந்தாங்க. ப்ராக்ரஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது. ஆனா இப்ப ஸ்டேபிள் அண்ட் ஸ்டடி ப்ராக்ரஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர் ஒரு தோல் நோய் ட்ரீட்மெண்ட்காக வரும்போது, எஸ்பெஷலி சொரியாசிஸ், எக்ஸிமா, லிச்சன் பிளானஸ் அல்லது ஹெச்பிவி இந்த மாதிரி தோல் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் வரும்போது 2வது மாசமே 3வது மாசமே எனக்கு ஏன் ரிசல்ட் வரலன்னு கேட்பாங்க. ஒரு சில தோல் நோய்கள், ஒரு சில ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் நிறைய டைம் எடுக்கும்ன்றத சரியா புரிஞ்சுக்கணும். இந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி அழகா கோஆபரேட் பண்ணாங்க. இப்போ இந்த லிச்சன் பிளானஸ் பிரச்சனையில இருந்து அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 90% ரிலீவ் ஆயிருக்காங்க. இன்னும் அவங்க ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு நோயாளி வந்த உடனே அவங்கள பத்தி ஒரு வீடியோ போறதை விட அவங்களுக்கு என்ன விதமான ப்ராக்ரஸ் இருக்கு, அதை நாம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றதையும் நாம நோயாளிக்கு தெரியப்படுத்தணும், மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும். அந்த பேஷண்டும் சரி, அவங்க ஃபேமிலியும் சரி, நாம சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பரா எடுத்ததுனால இப்போ அந்த பொண்ணு ஹாப்பியா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு மென்சஸும் ரெகுலரா வருது. சோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹோமியோ டாக்டர் கிட்ட ப்ராப்பரான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நாள்பட்ட பிரச்சனையில இருந்து வெளிவந்து நீங்க சந்தோஷமா வாழலாம். நன்றி, வணக்கம்.